Taste the Daily. தொடர் பிரச்சார திட்டத்தில் 17/9/2025, 18/9/2025 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த சுற்றுப்பயண திட்டம் 28/9/2025, 29/9/2025 ஆகிய தேதிகளுக்கு மாற்றம் செய்யப்படுவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் வெளியிட்டக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை கழகம் வெளியிட்டக்கூடிய அந்த அறிவிப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு கடந்த 7/7/2025 முதல் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 26/9/2025 வரை தொடர் பிரச்சாரம் செய்த வகையில் அறிவிக்கப்பட்டிருந்த புரட்சி தமிழுடைய எழுச்சி பயண 5ஆம் கட்ட சுற்றுப்பயண திட்டத்தில் 17/9/2025 மற்றும் 18/9/2025 ஆகிய தேதிகளில் தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளவிருந்த சுற்றுப்பயண திட்டம் ஒத்திவைக்கப்பட்டு 28/9/2025 மற்றும் 29/9/2025 ஆகிய தேதிகளில் கீழ்கண்டவாறு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 28/9/2025 ஞாயிற்றுக்கிழமை தருமபுரி மாவட்டம் தருமபுரி சட்டமன்ற தொகுதி, பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதி, அரூர் சட்டமன்ற தொகுதி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய எழுச்சி பயணம் மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 29/9/2025 திங்கட்கிழமை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, பெண்ணாகரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பினை வெளியிடுவதாக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.